இங்கே பாருங்க, சுக்கிரன் 2/10 சப்ளாடா, ஸ்டார் பலம் இல்லை, அவனுடைய இந்த உபநட்சத்திரமும் பலம் இல்லை, இதுவும் பலம் இல்லை. ஆனால் இங்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, தெரியுதா இல்லையா? இந்த ஏரியா பிரச்சனை இல்லை, இந்த ஏரியா மட்டும் பிரச்சனையா இருக்குதா? இந்த ஏரியாவில் மட்டும் நட்சத்திரமா 4, 8, 12க்கு நட்சத்திரமா வருது. 4, 8, 12க்கு நட்சத்திரமா வருது. ஆனால் அது சொத்துக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை பண்ணாது. வண்டியில் வேணால் 2-3 தடவை விழுந்தாச்சு, பெருசாக அடி இல்லை. விஷயம் தெரியுதா? சுக்கிரன் தெரியுதா தெரியலையா? இப்படி ஒரு கிரகத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஃபைனல் ஸ்ட்ரெச். ஃபைனல் ஸ்ட்ரெச்னா எது? உப நட்சத்திரம். கிளியை பார்த்து முழுமையாக பலனை அறிந்து கொள்ள வேண்டும். கிளியை பார்க்க வேண்டும். எதுக்கு? ரொம்ப கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேள்வி கேட்குறாங்க. இப்படி வரைங்க, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா மனைவி மூலம் வருமானம் வருமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. மனைவிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ கிளிக்கு வந்துடலாமா? மனைவிக்கு எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரு சின்ன தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குமா? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனையானா? பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்கா இல்லையா? அவ்வளோதான். ஆனால் பலம் குறைவாக இருக்கா இல்லையா? இது பலமாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்குமா? அவ்வளவுதான். யாருக்கு பலம் அதிகம்? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வர்ற உபநட்சத்திரத்துக்கு பலம் அதிகம். ரைட்டா இல்லையா? நோட்டில் எழுதுங்க. கிளியை பார்க்கும்போது அந்த கிளி உபநட்சத்திரமாக இருந்தால், கிளியை கவனிக்கும் போது அந்த கிளி உபநட்சத்திரம், பாவங்களை குறிகாட்டினால் பலம் அதிகம். ஏரியா இங்க தெரியுதா? 1-9 காமிக்குதா? பலம் அதிகமா? 1-9. இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லையா? பலம் குறைவு. ஆனால் பாதிப்பு இல்லை, பெரிய பாதிப்புகள் இல்லை. ரைட்டா இல்லையா? ஆக ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கும்போது இறுதி முடிவு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒன்றையும் நாம கவனிச்சு பார்க்கணும், கவனமா எடுத்துக்கணும். சூரிய திசையில் கல்யாணம் ஆகவில்லை. ரைட்டா இல்லையா? திரும்புங்க. நான் இப்படி இழுத்து பிடிச்சிட்டேன் உங்களை, இப்போ எப்படி போவீங்க? போக முடியாது இல்லை. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் யார் கலஸ்திரகாரகன்? செவ்வாய் வலுவாக இருக்காரா? கெட்டு கிடக்கிறாரா? 6-8-12 காமிக்கிறாரா? 2-6-8-12 6-12 குறிகாட்டுறாரா? அப்போ 7ங்கிற ஒன்று செயல்படுற கூடாமல் நான் இருக்கிறேன்னா வலிமையாக இருக்கிறேன், இழுத்து பிடிச்சிட்டேன். ரைட்டா இல்லையா? இன்னொரு குதிரை இருக்குது, வாங்க. இது கிரக குதிரை. இந்த பக்கம் வாங்க. இது பாவ குதிரை. பாவங்கிறது 7ஆம் பாவமா? சொல்லுங்க, 7ஆம் பாவமா? இதையும் நான் 8-10 அப்படின்னு பிடிச்சி வச்சிருக்கேன். 2-8-10 அவனுடைய உபநட்சத்திரம் 2-8-10 இதையும் எழுதி பிடிச்சி வச்சிருக்கேன். அப்போ ரெண்டுமே பிரச்சனைகள் இருக்குதா? 2 பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஒரு விதி வருது. என்ன விதி வருது? சூரிய தசை. ஒரு தசையில், இந்த விதியில் ஒரு தசை வருது, சூரிய தசை. நல்ல தசை. சோடி சேர்த்து வைக்கிறது. திருமணம்னா என்ன? சோடி சேர்த்து வைக்கிறது தானே. தாலி கட்டுறது மட்டும் திருமணம் இல்லை, சோடி சேர்றதே ஒரு திருமணம் தானே. ரைட்டு. இப்போ விதி வருது, இந்த தசை வருது. தசை வந்துன்னா சோடி நிறைய சேரலாம், ஆனால் கல்யாணம் ஆகாது. ஒருத்தரோட மட்டும் வாழ்றதுக்குண்டான ஒரு கொடுப்பனையை மனம் கலக்கக்கூடிய ஒரு திருமணம் நடக்காது. உடல் கலக்கும் திருமணம் போல நடக்கும், ஆனால் மனம் கலக்கும் திருமணம் நடக்காது. அர்த்தமாயிடுச்சு அப்போ? ரைட். நான் என்னங்கிறேன், இந்த 2 குதிரையும், விதிங்கிற குதிரை, பாவ குதிரையும் கிரகம்ங்கிற குதிரையும் 2 ஃப்ரீயாக இருக்கணும். நல்லா ஃப்ரீயாக ஓடு அப்படின்னா ஓடணும். இப்போ இது மொண்டி, இதுவும் மொண்டி. ஓட்டுறது எப்படி ஓட்டுறது? ஒரு 7ங்கிற ஒரு திருமண வாழ்க்கையை எப்படி ஓட்டுறது? ஓட்ட முடியாதா இல்லையா? நல்லா கவனிங்க. 7ங்கிறது ஒரு திருமணம். நான் தான் இப்போ 7, நான் சாரதி. 7ஆம் பாவம் என்னும் 7வது ராசி சாரதி. இப்போ எனக்கு விதிங்கிற ஒரு குதிரை, மதிங்கிற ஒரு குதிரை, இந்த 2 குதிரையும், அதாவது கிரகம்ங்கிற ஒரு குதிரை, பாவம்ங்கிற ஒரு குதிரை, இந்த 2 குதிரையும் கையில் இருக்குது. லகான் அது 2 நல்லா இருக்கு, நோய் நொடி இல்லை,
கவனிங்க, நோய் நொடி இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, தெளிவாக இருக்குது. இப்போ நான் வண்டி ஓட்டலாமா? 7ஆவது ராசி வண்டி ஜம்முன்னு ஓடும். அர்த்தமாகுதா இல்லையா? இப்போ இதில் ஒரு குதிரை ஒற்றப்பட ராசி, இது விதி குதிரை ஒத்தப்பட ராசி. மதி குதிரை 2 4 6 10 ராசி. ரைட்டா பாருங்க. இப்போ போக சொல்கிறேன், இது ஒழுங்காக ஓடுது, ஆனால் இது அங்கங்கே மேயுது, அங்கங்கே புல்லை திங்குது. இந்த வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு தேவையான புல், புறச்சார்பு, அதை திங்குது. இருந்தாலும் எப்படியோ வண்டி போயிருமா இல்லையா? ரெண்டுமே ஒத்தப்படையாக இருந்ததுன்னா நல்லா கவனிங்க, விதி பாவம் எனக்கூடிய 7ஆம் பாவம் அப்படிங்கிறது அதுவும் ஒற்றப்படையாக இருந்து, கிரகம்ங்கிறது சுக்கிரன், கலஸ்திரகாரகன் சுக்கிரனோ செவ்வாயோ ஒத்தப்படையாக இருந்தது. நடப்பு திசை, என்னுடைய கயிறுங்கிறது திசை, ஓட்டுறேன், நான் தான் ஓட்டுறேன், நான் ஓட்டுறேன், திசையும் நல்லா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? சூப்பராக வண்டி பிரயாணம், பிரமாதமாக வண்டி பிரயாணம் போகுமா இல்லையா? இப்படி வச்சுங்க. இப்போ இந்த பாவ குதிரையும் நல்லா இருக்கு, கிரக குதிரையும் நல்லா இருக்கு. நான் தசா புத்தி, நான் தான் தசை, நான் புல் போதையில் இருக்கேன். ஒரு இந்த பக்கம் கயிறு இழுப்பேன், இந்த பக்கம் கயிறு இழுப்பேன், இந்த பக்கம் கயிறு இழுப்பேன், சேர்ந்துக்கிட்டே இருக்கேன். வண்டி ஒழுங்காக ஓடுமா? ஓடாது இல்லை. இப்போ அர்த்தம் புரியுதா? இந்த 3 பேரும் கரெக்டாக இருந்தோம்னா கரெக்டாக ஓடும். சரியா பாருங்க. சரி, இந்த குதிரைக்கு ஒரு கால் இல்லைன்னே வச்சுக்கோங்க. இதில் விதி குதிரைக்கு கால் இல்லை, கிரக குதிரைக்கு கால் நல்லா இருக்கு. என்ன பண்ணுவோம்? இப்போ நானும் தசாபுத்தி, நானும் நல்லா இருக்கேன். நாங்கள் என்ன பண்ணுவோம்? எப்படியோ இந்த குதிரையை ஓட்ட வச்சு அதையும் நாங்கள் இழுத்து பிடிச்சிட்டு ஓட்டிகிட்டே போயிடுவோமா இல்லையா? ரெட்டை மாட்டை வண்டிக்கு பதிலாக ஒத்த மாட்டு வண்டி ஆயிரும். ஒத்த குதிரை வண்டி. இந்த குதிரையை தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு ஒரு குதிரையை வச்சு ஓட்டிகிட்டு போயிடுவோம் வண்டியை. வாழ்க்கைங்கிற வண்டியை ஓட்டிகிட்டு போயிடலாமா இல்லையா? இல்லை, கிரகம் அப்படிங்கிற இந்த குதிரை கால் உடஞ்சி கிடக்குது, பாவம்ங்கிற குதிரை நல்லா இருக்குது, திசைங்கிற நானும் நல்லா இருக்கேன். அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த குதிரையை தூக்கி, கிரக குதிரையை தூக்கி வண்டியில் போட்டு பாவ குதிரையை வச்சு வண்டி ஓட்டிகிட்டு போயிடுவோம். மொத்தத்தில் அது கொஞ்சம் பிரச்சனை. ஒத்த குதிரை வண்டி, ஒத்த வண்டி, ரைட் இல்லையா? கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகணும். நல்லா கவனிங்க. இப்போ ரெண்டுமே அவுட்டு. நாம மட்டும் நல்லா இருக்கேன். யாரு? திசை மட்டும் நல்லா இருக்கு. ரெண்டுமே அவுட்டு, நான் மட்டும் நல்லா இருக்கேன். பிரயோஜனம் உண்டா? கடைசியில் நான் இறங்கி 2 குதிரைகளையும் இழுத்துட்டு தான் போகணும். தோளில் தூக்கிட்டு போக முடியாது, எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டு தான் போகணும். அர்த்தமாயிடுச்சு? இப்போ ஆக திசாநாதன் பலமானவன் தான், ஆனால் அவனுக்கு இது சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா இது சப்போர்ட் பண்ணணும். நல்லா கவனிங்க. ஒரு திசாநாதன் பலமானவன் தான், அந்த பலமான திசாநாதனுக்கு இந்த குதிரைகள் ரெண்டையும் தூக்கிட்டு போக முடியாது தோளில். 2ல் ஏதோ ஒன்று நல்லா இருந்ததுன்னா ஜருகண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். போயிடலாமா இல்லையா? பேஷா. அர்த்தமாகுதா? இது திருமணத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான விஷயங்களுக்கும். திருமணத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான விஷயங்களுக்கும். கல்யாணம்ங்கிறது 21 வயசில் நடக்கிறது. 42 வயசாச்சு. யோசிச்சு பாருங்க, 42 வயசு ஆயிடுச்சு. அப்போ அதோட விதி, அதுக்குன்னு ஒரு விதி இருக்குது. அசிங்கமான ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறது அந்த ஜாதகத்தினுடைய விதி.